சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பரம்பரையா வாழ்ந்த வீட விக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? உங்க தங்கச்சி சந்தோஷமா வாழ்ந்தா மட்டும் போதுமா? நான் செத்து போயிரணுமா? காலம் பூரா தங்கச்சியே நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு என்ன பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்க முடியல. பொன்னி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. கேட்க மாட்டேன் மாம்சு. இனிமே நீங்க சொல்றத கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல, வாழ்றதுக்கு வழியும் இல்ல. பேசாம என்ன ஒரு அனாத ஆசிரமத்துல சேர்த்து விட்டுருங்க. அங்கேயாச்சும் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்க முடியுதான்னு பாக்குறேன். இனிமே உங்களால வாழ முடியாது. நீங்க பேசாம சாமியாரா போயிடுங்க. அதுக்கு மட்டும் தான் சரிப்பட்டு வருவீங்க. உன்னோட கோவம் நியாயமானதுதான். ஆனா நீ ஓம் பக்கத்துல இருக்க நியாயத்தை மட்டும் தான் பாக்குற, என் பக்கத்துல இருக்க நியாயத்தை பார்க்க மாட்டேங்கிற. உன்னை கஷ்டப்படுத்திட்டு என் தங்கச்சியை சந்தோஷம் வச்சுக்கணுன்ற காரணத்துக்கு நான் சொத்தெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. இது ஒரு அண்ணனோட கடமை. கூட பிறந்த தங்கச்சி எல்லாத்தையும் இழந்துட்டு நடுரோடில் நிற்கிறத எந்த அண்ணனாலையும் தாங்கிக்க முடியாது. அதை பார்த்துட்டு அவன் உயிரோடு இருக்கிறது பிரயோஜனமே கிடையாது. அதனாலதான் என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் என் தங்கச்சிக்கு கொடுத்துட்டேன். எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறமும் நான் சந்தோஷமா இருக்கேன். இப்ப என்கிட்ட எதுவுமே இல்லாம இருக்கலாம், சொத்துன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். இப்ப எனக்குன்னு இருக்கிறது நான் மட்டும்தான், எனக்காக இருக்கிறது நீ மட்டும்தான். இப்ப நம்ம ரெண்டு பேருக்கு மிஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான்.